வணக்கம். அரசு பயணமாக புதுச்சேரி வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கவர்னர், முதல்வர் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வளர்ந்த பாரதம் 2047 என்னும் தலைப்பில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்ற அவர் தனது புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு காலை 8:30 மணி அளவில் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தலைமை செயலர் ராஜுவர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். புதுச்சேரியில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவி விட்டதை கண்டித்து விழாவை பத்திரிகையாளர்கள் புறக்கணித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்தார். அந்த வகையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விக்ஷித் பாரத் 2047 என்ற மத்திய அரசின் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடம் கலந்துரையாடினார். இந்த விழாவில் பங்கேற்க பத்திரிகையாளர்களுக்கு புதுவை பல்கலைக்கழகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் உளவுத்துறை மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விழா நடைபெற்ற அரங்க கட்டிடத்திற்கு பத்திரிகையாளர்கள் சென்றனர். அங்கு விழா நடைபெற்ற அரங்கிற்குள் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டனர். இதனால் அதிருப்தி அடைந்த பத்திரிகையாளர்கள் உடனே பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் காவலர்களிடம் ஏன் அழைப்பு விடுத்துவிட்டு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். உடனே மக்கள் தொடர்பு அதிகாரி வாட்ஸ்அப் மூலம் விடுத்த அழைப்பை நீக்கினார். இதற்கிடையே மக்கள் தொடர்பு அதிகாரியிடம் முறையிட்ட நிகழ்வை சில பத்திரிகையாளர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர். உடனே அங்கு வந்த சீனியர் எஸ்பி சுவாதி சிங் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை டெலிட் செய்தார். மேலும் அவர் இங்கு யாரும் நிற்க கூடாது என கடுமையான வார்த்தைகளால் கூறி பத்திரிகையாளர்களை வெளியே செல்லுமாறு எச்சரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர் காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலில் தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. புதுச்சேரி ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலில் எழுந்தருளி உள்ள ஐக்கிரவ பெருமாளுக்கு தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பால், தயிர், பழ வகைகள், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வாம்பப்பட்டு கிராமத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வாம்பப்பட்டு அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி அய்யனாரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடந்த போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வீரர்களுக்கு சீருடை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக நிர்வாகிகள் தமிழ்மணி, சுமன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் இரவு பகலாக நடக்கும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 15,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 13,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 10,000 உள்ளிட்ட மொத்தம் 6 பரிசுகள் மற்றும் ஆட்ட நாயகன் விருது வழங்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதி, சுடலை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இளம் பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி ஆபாச படங்களை பதிவேற்று மிரட்டிய மர்ம நபர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்த 22 வயது பெண் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக 2 இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பயன்படுத்தி வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மர்ம நபர்கள் முடக்கம் செய்துள்ளனர். இதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து அவரது தோழிகளுக்கு ஆபாசமான தகவல்களும் தான் விபச்சாரம் செய்வதாக மெசேஜ் சென்றது. ஆபாசமாக வந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தவிர்த்து மற்றொன்றை மட்டும் பயன்படுத்தி வந்தார். கடந்த 26ஆம் தேதி அப்பெண்ணை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மற்ற நபர்களுடன் இருந்த ஆபாச வீடியோக்கள் இருப்பதாகவும் அவற்றை கணவர் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா கேட்டு 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தித்தால் குப்பம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட நரிக்குறவு சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் கடந்த 25 ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க சட்டமன்றத்திற்கு வந்தனர். அப்பொழுது சட்டசபை காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் காவலர்களுடன் நரிக்குறவு மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நரிக்குறவு மக்கள் சட்டப்பேரவை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது நரிக்குறவர்களுக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நரிக்குறவு பிரதிநிதிகள் 2 பேரை மட்டும் முதல்வரை சந்திக்க அனுமதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சட்டப்பேரவை முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோயிலிருந்து விளியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் வரை தேவாரம், திருவாசகம் முழங்க சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் 3ஆம் ஆண்டு சிவ சிந்தனை நடைபயணத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சைவ அமைப்புகள், திருவாசக முற்றோதல் குழுக்கள், செந்தமிழ் வேள்வி பணி செய்பவர்கள், கைலாய வாத்திய குழுக்கள், உழவார திருத்தொண்டினர் போன்றோரை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் திருக்கூட்டம் எனும் பெயரில் அமைப்பினை உருவாக்கி உள்ளனர். இவ்வமைப்பினர் இன்றைய பாத யாத்திரை நடத்தினர். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோயிலிலிருந்து புறப்பட்ட யாத்திரை விளியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் வரை சென்றனர். பாத யாத்திரையில் தேவாரம், திருவாசகங்கள் பாடியபடி சென்றனர். கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. இந்த சிவ சிந்தனை நடைப்பயணத்திற்கு திருக்குழு கொஞ்சம் சதாசிவ சிவனடியார் திருக்கூட்டம், உலக திருவாசக பல்கலைக்கழக சித்தர் தாமோதரர் தலைமை வகிக்க மணலிப்பட்டு பரமாச்சாரிய சுவாமிகள் குமாரசாமி முன்னிலை வகித்தார். இது பற்றி சிவனடியார்கள் கூறுகையில், புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோயிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரை முக்கிய சாலைகள் வழியாக விளியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் வரை சென்றடைந்தது. சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவு பாத யாத்திரையில் மக்கள் மகிழ்வுடன் வாழ பிரார்த்தித்தோம். அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு சைவ வகுப்புகள், திருமுறை இசை பயிற்சி ஆகியவற்றை இலவசமாக நடத்த முடிவெடுத்துள்ளோம். நம் சமய முன்னோர்களின் கருத்துக்களையும் அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் சொற்பொழிவாளர்களையும் கொண்டு சொற்பொழிவுகள், நாடகங்கள், இசை கச்சேரிகள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம் என்று சிவனடியார்கள் குறிப்பிட்டனர். ஊசுடு தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து சேந்தநத்தம்பேட் பகுதியில் அமைச்சர் சால்ஜி சரவணன்குமார் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஊசுடு தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து சேந்தநத்தம்பேட் பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சால்ஜி சரவணன்குமார் அப்பகுதி மக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதுவரை சேந்தநத்தம்பேட் பகுதியில் நடந்து முடிந்த பணிகள் மற்றும் செயல்முறையில் உள்ள பணிகளை தெரிவித்தார். மேலும் 15 வருடமாக கட்டி முடிக்காமல் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்கான வேலைகளை விரைவில் முடித்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அதனை கோரிக்கையாக ஏற்று அதற்கான பணிகளை மேற்கொள்வதாக அமைச்சர் தெரிவித்தார்.
ஆலோசனை கூட்டத்தில் ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய கொப்பரை தேங்காய் தருவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபரிடம் ஆன்லைன் மூலம் 1,35,00,000 மோசடி செய்த நபர் குறித்து இணையவழி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய கொப்பரை தேங்காய்களை வாங்கி அனுப்பும் ஆர்டர் கிடைத்ததால் புதுச்சேரியில் உள்ள அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் உடனடியாக நிறைய கொப்பரை தேங்காய் வாங்க வேண்டும் என்பதால் இணையதளத்தில் தேடினால் நிறைய வியாபாரிகளின் தொடர்பு கிடைக்கும் என்று நினைத்து இணைய வழியில் கொப்பரை தேங்காய் வியாபாரம் செய்யும் நிறுவனங்களை தேடியுள்ளார். அப்பொழுது ஒரு நபரின் தொலைபேசி எண் கிடைத்துள்ளது. அந்த நபரை அவர் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் பெரிய அளவில் கொப்பரை தேங்காய் வியாபாரம் செய்வதாகவும் உங்களுக்கு எவ்வளவு கொப்பரை தேங்காய் வேண்டுமோ அதற்கேற்ப முன்பணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். அந்த நபர் கூறியதை நம்பி கடந்த 4 மாதங்களில் 1,35,00,000 பணத்தை அவர் கூறிய பல வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தியாகராஜன் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த 26 நாட்களில் மட்டும் புதுச்சேரியை சேர்ந்த 582 நபர்கள் இணையவழி மோசடியில் சிக்கி 8 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். பொதுமக்கள் இணையவழியில் பணத்தை செலுத்தும் போது அந்த நிறுவனம் குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். வில்லியனூர் கொம்பாக்கம் குப்பம்பேட் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமம் குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மற்றும் மணவெளி திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் குப்பம்பேட் பகுதி இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.